கண்டியில் இளம்பெண்ணை கொலை செய்து கிடங்கு வெட்டி புதைத்து தப்பித்து ஓடிய ஆண் நண்பர் அதிர்வைக்கும் பின்னணி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காணொளி அழைப்பில் உடனடியாக சாட்சியம் அளிக்க வேண்டும். நீதிமன்றம் அதிரடி. 14 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி. குற்றமிழைத்த முன்னாள் ஜனாதிபதிகளும் அமைச்சர்களும் உள்ளே செல்ல தயாராக இருங்கள், சிறைச்சாலைக்குள் கவிதை புத்தகங்களை எழுதி சுவரை கிறுக்கி விளையாடுங்கள் என்று அதிரடியாக எச்சரித்த தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய புள்ளி. முதன்முறையாக இலங்கையில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மினி உசிரக தானியங்கி துப்பாக்கி மீட்பு, பரபரப்பில் காவல்துறை. இலங்கையில் ஒரு நபருக்கான அடிப்படை வாழ்க்கை செலவு 17,000 விட அதிகரித்துள்ளதாக புதிய அறிவிப்பு. சிஐடியிடம் வசமாக சிக்கியுள்ள உதய கம்மன்பிளவுக்கு எதிராக கிடைத்துள்ள முக்கிய ஆதாரங்கள் இனிமேல் தப்பிக்கவே முடியாது. முன்னாள் அமைச்சர் சிறைக்குள் மது குடிக்க முயற்சி, அதிரடி கைது. புத்தளத்தில் வானத்தில் இன்று அதிகாலையில் தோன்றிய மர்ம பொருளால் தெருவுக்கு வந்த மக்கள். கடந்த மே மாதத்தில் இணையவழி நிதி மோசடி குறித்து 360 முறைப்பாடுகள் பதிவு. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கண்டி தெல்தனிய ரங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடிஸ்பத்துவ ஹக்மன என்ற பிரதேசத்தில் 22 வயதுடைய ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்யும் பெண் ஊழியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது சடலம் நீதவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் இலங்கையில் கடும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இந்த சம்பவம் ஒரு வாரத்திற்கு முன்பே நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதோடு ரங்கல போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து ரங்கல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் நிசாந்த ஜெயரத்ன தலைமையிலான போலீஸ் குழுவினர் நீதிமன்ற உத்தரவை வாங்கி பெண்ணின் சடலத்தை நேற்று மீட்டுள்ளதோடு சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே கடும் அதிருப்தியையும் உண்டாக்கியுள்ளது. இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த பெண் உடிஸ்பத்துவ ஹக்மன பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய வீரசேகர முதியான் செயலாக ஹீன் பிட்டகெதர வாசனா சந்தமாலி என்றும் உயிரிழந்த பெண்ணோடு கடந்த 4 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்து அவரது ஆண் நண்பரே குறித்த கொலையை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர் சில நாட்களுக்கு முன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று உயிரிழந்த பெண்ணை தனது மனைவி என்று சொல்லி காதலி காணாமல் போயுள்ளார் என்றும் அவருக்கு வேறொரு ஆணுடன் தொடர்பு உள்ளதாகவும் நாடகமாடி முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்ததோடு நபர் திடீரென்று தலைமறைவாகியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரது தாயாரிடம் நடத்திய விசாரணையின் போதே சந்தேக நபர் தனது மனைவியை பிரிந்து இந்த பெண்ணோடு வாழ்ந்து வந்த உண்மை விவரம் சற்று முன் அம்பலமாகியுள்ளது. இலங்கையில் மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் கோட்டபாயவுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவானது நீதிக்கான போராட்டத்திற்கு கிடைத்துள்ள முதல் வெற்றி என்று முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதியும் அன்றைய பாதுகாப்பு செயலாளருமான கோட்டபாய ராஜபக்ச காணொலி அழைப்பு மூலமாவது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிப்பது இப்பொழுது கட்டாயம் மாக்கப்பட்டுள்ளமை கோட்டபாய ராஜபக்சவுக்கு விழுந்த சிறந்த அடியாக பார்க்கப்பட்டுள்ளது. இலங்கையானது கடந்த காலங்களில் முழுமையான அரசு அனுசரணையுடன் பல்லாயிரக்கணக்கான மக்களை அநியாயமாக காணாமலாக்கிய ஒரு குற்றவியல் நாடாக இருந்துள்ளது என்று கூறிய முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட 2005 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் மட்டுமே 25,000க்கும் அதிகமான மக்கள் காணாமல் போயுள்ளதாக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட மெக்ஸ்வெல் பரணகம ஆணைக்குழுவின் அறிக்கையிலேயே அதிகாரப்பூர்வமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இப்படி இரக்கமே இல்லாது ஒரு சில அரசியல்வாதிகளின் சுயநலத்துக்காக காணாமலாக்கப்பட்ட பொதுமக்களுக்காக அவர்களின் உரிமைகளுக்காகவும் வடக்கு மற்றும் கிழக்கில் கடுமையாக போராடி குரல் எழுப்பியவர்களே லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய 2 பேர். ஆனால் துரதிருஷ்டவசமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடிய இந்த 2 மக்கள் தலைவர்களுமே அன்றைய அரச இயந்திரத்தால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மட்டுமல்லாது கடத்தல்களோடு தொடர்புடைய முக்கிய சாட்சியங்களும் திட்டமிட்ட முறையில் மூடி மறைக்கப்பட்டது. மக்களை கடத்தி கடத்தப்பட்டவர்களுக்காக போராடியவர்களையும் கடத்தி பின்னர் அதற்குரிய சாட்சியங்களையும் அளித்த கோட்டபாய அரசாங்கம் இறுதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பால் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கையும் கூட இல்லாமல் செய்யவே கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினூடாக முயற்சி செய்தது. ஆனால் வழக்குகளையோ சாட்சியங்களையோ இனிமேலும் மறைக்கவோ அளிக்கவோ முடியாது என்பதை யாழ் நீதவான் நீதிமன்றம் தனது தீர்க்கமான அதிரடி உத்தரவின் மூலம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளதோடு வழக்கை முடக்குவதற்கு போடப்பட்ட சதிகளையும் முறியடி
நீடித்துள்ளமை இவ்வளவு வருடங்களாக தப்பித்து இருந்த ராஜபக்சக்களுக்கு பெரும் அடியாக விழுந்துள்ளது. குறித்த வழக்கில் லலித் குகன் மட்டுமன்றி கடந்த காலங்களில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட மேலும் 50க்கும் மேற்பட்டோரின் விவரங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக சாட்சியம் அளிப்பதன் ஊடாக இந்த சட்டவிரோதமான கடத்தல்கள், காணாமல் ஆக்கப்படுதல்கள் மற்றும் அதன் பின்னணியில் இருந்த அரசியல் படுகொலைகள் குறித்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என போராடும் தரப்பினர் எதிர்பார்த்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது. நீதிக்கான இந்த போராட்டத்தை நாம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியான மக்கள் போராட்டங்களாகவும் எந்த தடையுமின்றி தொடர்ந்து முன்னெடுப்போம். கோட்டபய ராஜபக்ச உரிய சட்ட நடைமுறைகளின்படி நீதிமன்றத்தின் முன் சாட்சியம் அளித்தே தீர வேண்டும். இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி நிச்சயம் நிலைநாட்டப்படும் என்றும் இவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அனுர அரசு ஆட்சிக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் எம்பிக்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாது ஊழல், கொலைகள், கடத்தல் என்று ஆட்சியில் இருந்து கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்களை கைது செய்து அதிரடி காட்டி வரும் நிலையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் சிறைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், முன்னாள் எம்பிக்களாக இருக்கட்டும், சிறைக்கு சென்று சிறைக்குள் அவர்கள் கவிதை புத்தகம் எழுதலாம் என்றும் சிறையில் சுவர்களில் ஓவியங்களை தீட்டலாம் என்றும் இவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த அரசுகளைப் போல குற்றம் செய்தவர்களுக்கு எந்தவித நெகிழ்வுத்தன்மையும் காட்டப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளதோடு குற்றம் இழைத்த தரப்பினர் இப்பொழுது பதட்டம் அடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றவாளிகளுக்கு தற்பொழுது அதிகமாக வியர்வை வருகின்றது, இதை தவிர்க்கவே முடியாது என்று கூறிய இவர் இந்த முறை குற்றவாளிகளினால் அரசாங்கத்தை பிடிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியான முறையில் குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் இதன் காரணமாகவே குற்றவாளிகள் நாள்தோறும் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதாகவும் குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்தாமலேயே குற்றம் சுமத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச, உதய கமன்பில, மஹிந்த ராஜபக்ச உட்பட பலரும் அனுர அரசை ஒவ்வொரு நாளும் விமர்சித்து வரும் நிலையில் இப்படி குறை சொல்லி இந்த சிறு மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிக்க நாங்கள் இடமளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுடன் இணைந்து நாடு எதிர்நோக்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள தயார் என்றும் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என்ற பேதமின்றி இணைந்து செயல்பட தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதன்முறையாக உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட மினி உசிரக தானியங்கி துப்பாக்கி கொழும்பில் பொது மயானம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளமை பரபரப்பாக மாறியுள்ளதோடு எங்கு இருந்து யார் மூலம் இது இங்கு வந்தது என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளது. அண்மையில் துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு தற்போது மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள பாதாள உலக குழுவை சேர்ந்த மகாவத்த சாமர என்பவரிடம் எடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மயான வளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் சில பொருட்களும் காவல்துறையினரால் சற்று முன் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியொன்று, ஒரு தோட்டா பெட்டி மற்றும் 3 தோட்டாக்கள் இவற்றுள் இருந்துள்ளதோடு கைப்பற்றப்பட்ட மினி உசிரக துப்பாக்கியானது உள்ளூரில் தான் தயாரிக்கப்பட்டது என்பதை புலனாய்வாளர்கள் இப்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அடிக்கடி தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நபருக்கு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 17,117 ரூபாய் தேவைப்படுவதாக அண்மையில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ள நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தால் அண்மையில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தேசிய அதிகாரப்பூர்வ வறுமைக்கோடு மார்ச் மாதத்தில் 16,690 ரூபாவாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருந்து ஏப்ரல் 2026 ஒரு நபருக்கு மாதத்துக்கு 17,117 ரூபாவாக அதிகரித்துள்ளது. வறுமை கோடு என்பது உணவு மற்றும் பிற அத்தியாவசிய செலவுகள் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு தனிநபருக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச மாதாந்த செலவை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த அதிகரிப்பு நாடு முழுவதும் உள்ள குடும்பங்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுவதோடு கடந்த 10 ஆண்டுகளில் அடிப்படை வாழ்க்கை செலவு எவ்வளவு வியத்தகு முறையில் மாறியுள்ளது என்பதையும் இந்த புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளது. நகர்ப்புற மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களில் வாழ்பவர்கள் தொடர்ந்து மிக அதிக செலவுகளை சந்தித்து வருகின்றனர். நாட்டிலேயே மிக அதிக வாழ்க்கை செலவுகளை கொண்டுள்ள கொழும்பு மாவட்டத்தில் வறுமை கோடு மார்ச் மாதத்தில் 18,000 இருந்து ஏப்ரல் மாதத்தில் 18,461 ரூபாவாக உயர்ந்தது. இதேபோல் கம்பகவில் 17,908 ரூபாவில் இருந்து 18,367 ரூபாவாகவும், களத்துறையில் 17,520 ரூபாவில் இருந்து 17,968 ரூபாவாகவும் அதிகரித்தது. நுவரெலியாவும் 18,000 என்ற
எல்லையை தாண்டியுள்ளது. மார்ச் மாதத்தில் 17,551 ரூபாவில் இருந்து ஏப்ரல் மாதத்தில் 18,000 ரூபாவாக உயர்ந்துள்ளது. 2 மாதங்களில் மிக குறைந்த வரம்பை கொண்டிருந்த மொனராகலையில் வறுமை கோடு 17,000 ரூபாவில் இருந்து 18,000 ரூபாவாக உயர்ந்துள்ளது. கிளிநொச்சியில் 16,124 ரூபாவில் இருந்து 16,537 ரூபாவாகவும், ஹம்பாந்தோட்டையில் 16,216 ரூபாவில் இருந்து 16,631 ரூபாவாகவும் அதிகரிப்பு காணப்பட்டுள்ளது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நபருக்கு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 17,000 ரூபாய் தேவைப்படுவதாக அண்மையில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவித்த நிலையில் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடலாம். இன்று அதிகாலை புத்தளத்தில் வானில் பிரகாசமான பொருள் ஒன்று தோன்றியதை அடுத்து அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு உண்டாகியதோடு இந்த மர்ம பொருளை பார்ப்பதற்காக மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனை நேரில் பார்த்த பலரும் புகைப்படங்களை எடுத்துள்ளதோடு இந்த மர்ம பொருள் பல அடி நீளமுடையதாக காணப்பட்டதோடு ராக்கெட் அல்லது ஏவுகணை போன்று ஒரு எரியும் வாளையும் கொண்டிருந்ததாக அங்கு நின்றவர்கள் பார்த்து வெளிப்படுத்தியுள்ளனர். வானூர்தியை விட வேகமாகவும் சுமார் 300 அடி உயரத்தில் பறந்த இந்த பொருள் தூர வான்பரப்பில் வரும் கண்களுக்கு தெரியாதவாறு மறைந்து விட்டதாக மக்கள் அதிர்ச்சியாக தெரிவித்ததோடு மர்ம பொருள் குறித்து மக்களிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த போதிலும் இதற்கான முறையான சான்றுகள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது குறித்து கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் பேராசிரியரும் ஆர்தர் சி கிளார்க் அதிநவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவருமான பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன கருத்து தெரிவிக்கையில் இந்த பொருள் ஒரு விண்கல்லாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். எரியும் பாலுடன் தோன்றியதால் அந்த பொருள் விண்கல்லாக இருப்பதற்கே அதிக வாய்ப்புகள் என்றும், விண்கற்கள் ஆண்டின் எந்த ஒரு காலத்திலும் இரவு வேளைகளில் தென்படக்கூடியவை என்றும் இது ஒரு விண்கல்லாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். வெலிக்கட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமவேவை சந்திக்க மதுபானம் கொண்டு செல்ல முயன்ற நபரொருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டுவர முயன்ற குற்றச்சாட்டில் சிறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைக்காக போரலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். குளிர்பான போத்தலில் மதுபானத்தை நிரப்பி சிறை வளாகத்திற்குள் கொண்டு செல்ல சந்தேக நபர் திட்டமிட்டிருந்ததாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதோடு சந்தேக நபரின் தகவல்களை கருத்தில் கொண்டு தலா 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியாக பரிமாறப்பட்டதாக கூறப்படும் சம்பவ அறிக்கை குறித்து தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்டதை அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா அதிரடியாக நிராகரித்துள்ளார். குறித்த அறிக்கையை குழுவின் பரிசீலனைக்காக நாடாளுமன்றத்தின் ஊடாக உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளதோடு இந்த நிதி பரிமாற்றம் குறித்து முன்னர் விரிவான அறிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட சகல ஆவணங்களையும் சமர்ப்பிக்குமாறு நிதியமைச்சின் செயலாளரிடம் அரசாங்க நிதி பற்றிய குழு முன்னதாக கோரி இருந்த நிலையில் இதற்கு அமைச்சுக்கு 4 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்ட போதிலும் அது ஹர்ச டி சில்வாவின் தனிப்பட்ட பார்வைக்காக அது அவருக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த அறிக்கை அரசாங்க நிதி பற்றிய குழுவினால் கோரப்பட்டதை தவிர தனது தனிப்பட்ட நலனுக்காக அல்ல என்பதால் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நான் மக்களின் பிரதிநிதி, அத்துடன் தற்போது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக பணியாற்றுகின்றேன். இந்த அறிக்கை குழுவினர் கூடி ஆராய்ந்து விவாதிப்பதற்கே கோரப்பட்டது. எனது தனிப்பட்ட பார்வைக்காக அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இனங்களுக்கிடையே பிளவுகளையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்த பார்ப்பதாக பிவிதுரு ஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பிலவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உதய கமன்பில பங்கேற்ற ஊடக நிகழ்வுகளின் திருத்தப்படாத மூல காணொலி காட்சிகளின் பிரதிகளை உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு சம்பந்தப்பட்ட மின்னணு ஊடக அலைவரிசைகளின் பிரதானிகளுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன சற்று முன் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஒரு விசேட மனுவை பரிசீலித்ததை அடுத்து நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதோடு சம்பவம் குறித்து ஊடக அலைவரிசைகளின் ஒளிபரப்பப்பட்ட காணொலி காட்சிகளை கொண்டு ஆதாரங்களை தாங்கள் ஏற்கனவே பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். விசாரணையை மிகவும் துல்லியமாகவும் பாராபட்சமின்றியும் முன்னெடுப்பதற்கு ஒளிபரப்பின் திருத்தப்பட்ட பகுதிகள் மட்டும் போதுமானது அல்ல என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளின் மூல காணொலிகளை பார்வையிடுவது அவசியம் என்றும் தொலைக்காட்சிகளுக்கு இந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இணையவழி நிதி மோசடி தொடர்பான 360க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. இணையவழியில் நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது பொதுமக்கள் மிக மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்றும் குழுவின் முன்னணி தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருகா தமனு போல குறிப்பிட்டதோடு அண்மைய வெசாக் மற்றும் பொசன் பண்டிகை காலங்கள் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் இணைய குற்றவாளிகள் நன்கு அறியப்பட்ட வர்த்தக முத்திரைகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்யும் போலி விளம்பரங்களை பயன்படுத்தி நுகர்வோரை ஏமாற்றி அவர்களின்
முக்கியமான தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பெறுவது அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்தவொரு இணையவழி பணப்பரிவர்த்தனையும் அதிகாரப்பூர்வமான மற்றும் முறையான இணையதளம் ஊடாக மட்டுமே செய்யப்படுகின்றதா என்பதை பொதுமக்கள் சரிபார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதோடு குறுஞ்செய்திகள் அல்லது பிற கோரப்படாத தகவல் தொடர்புகள் மூலம் பெறப்பட்ட இணைப்புகள் வழியாக அணுகப்படும் இணையதளங்களில் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை உள்ளிடுவதற்கு எதிராகவும் அவர் எச்சரித்துள்ளார். முக்கியமான தகவல்களை பகிர்வதற்கு அல்லது இணையவழி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதற்கு முன்பு இணைய பயனர்கள் விழிப்போடு இருக்குமாறும் இணையதளத்தின் நம்பகத்தன்மையை கவனமாக சரிபார்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளார்.